நான் ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கேன். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை எப்படி செய்யறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, அந்த ரேஷியோவில் எடுத்துட்டுருக்கேன். இது 250 கிராம் இருக்குது, இது ஒரு 125 கிராம் இருக்குது. அதோட பொட்டுக்கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 20 கிராம் அளவு இருக்குது, அதையும் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு கடலை மாவு வந்து நம்ம கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஏன்னா கடையில் வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏதாவது மிக்சிங் இருக்கும் அதில். அரிசி மாவு வந்து நான் இது கடையில் வாங்கினது தான். பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லா மாவையும் நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு மாவோட இந்த ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு வந்து ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் 1 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் ஓமம், தேவைக்கேற்ப காரம், உப்பு. இப்போ வந்து நம்ம மாவு கலந்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, ஓமம் கொஞ்சம் கையால் இப்படி பிடிச்சிக்கணும். வெள்ளை எள்ளு, பெருங்காயம், காரப்பொடி, உப்பு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது கலக்கணும் பக்குவமாக. ஒரே தடவை நிறைய தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ தேவையோ பக்குவமாக கலக்கணும். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தா உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அப்போவே சேர்த்துடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. பூரி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இது இந்த மாவு கலந்த உடனே செய்யும்போது நல்ல கலரில் வரும். நேரம் ஆக ஆக அதோட ரிப்பன் பக்கோடா எடுக்கும்போது அதோட கலரே மாறிடும். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக கலந்துருக்கேன் மாவு. ஒருவேளை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்யணும் அப்படின்னா 2 தடவையாக கலந்து செஞ்சால் நல்லது. எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ பிழிய ஆரம்பிக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு இதில் போட்டுடலாம் முதல்ல. இப்போ மாவை எடுத்து இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் 3/4 அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இதை ரவுண்டாக இப்படி பிரியணும். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும், அப்போ தான் நல்லா அது வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் வேகாது. போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதை தொடக்கூடாது. இந்த நுரையெல்லாம் அடங்கின அப்புறம் தான் நம்ம அதை திருப்பி விடணும். இப்போ கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வரதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
ஓசையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ திருப்பி விடணும். இப்போ அந்த ஓசையும் அடங்கிடுத்து, நுரையும் குறைஞ்சிடுத்து. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு எடுக்கணும். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறது ரொம்ப சுலபம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.